வந்துட்டோம். இப்போ மதுரையிலேருந்து பழனி பஸ்ஸை பிடிச்சி பழனிக்கு போகிறோம். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா முருகனின் 3ஆம் படையான பழனிக்கு வந்திருக்கேங்க. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக திருச்செந்தூர்லேருந்து பழனிக்கு போகிறதுக்கு டைரக்ட் பஸ்ஸில் வந்துட்டோம். நீங்கள் பழனிக்கு வந்தீங்கன்னாக்கா பழனி அடிவாரத்தில் திருவாவினங்குடின்னு ஒரு கோயில் இருக்குங்க. ரொம்ப முக்கியமான கோயில். ஏன்னா முருகர் அங்கே தான் முதல்ல கால் பதித்த இடம்னு சொல்கிறாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா பக்தர்கள் மொட்டை அடிக்கிறதுக்கான இடமும் அங்கே இருக்குதுங்க. பழனி மேலே போக மொத்தம் 2 வழி இருக்குது. நீங்கள் நேராக போகணுன்னா 689 படிக்கட்டு இருக்குது. இதுவே நீங்கள் யானைப்பாதையில் போனீங்கன்னா 300 படிக்கட்டு இருக்கும். அப்படியும் நீங்கள் உங்களால் உடம்பு முடியல, என்னால் ஏற முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வெஞ்சும் ரோப் காட்டும் இருக்குது. அதுக்கப்புறமா நாங்கள் மேலே போயிட்டு சிறப்பு தரிசனமாக ஒரு 100 ரூபா டிக்கெட் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். அரவர்லேயே சாமியை போய் பார்த்துட்டோம். அது ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பார்த்த காட்சி ராஜ அலங்காரம். அது பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. பழனி மேலே ஃபோன் அலோடு கிடையாதுங்க. அதனால் கீழே எல்லாருமே ஃபோன் கொடுத்துட்டு மேலே போயிடணும். அதனால் என்னால் அந்த வீடியோஸ்லாம் போட முடியல. கீழே வந்துட்ட பிறகு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம். அதுக்கப்புறமா பக்கத்தில் சிப்ஸ் கடைக்கு வந்தோம். அங்கே தேவையான சிப்ஸு, பஞ்சாமிர்தம் அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனையிலே உட்காந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அந்த டிஸ்கஷனை நீங்களே பாருங்கள். சிறப்பான தரிசனம் பார்த்தாச்சு பழனியில். அடுத்து எங்கே போகிறோம் மேற்கொண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெரியல. என்னை கூப்பிட்டு சரி முருகருக்காக வந்தேன். பார்க்குது ஏதோ ஒரு இருக்கு கூட்டத்துல மாட்டிட்டாங்க தெரியாதனமா. ஆமாங்க, இவரு தான் சொல்லுவாரு எங்க படுக்கிறது, இங்க படுக்கிறதா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் அப்படின்னுவாரு. ஆனா அவர் வைக்கிறது தான் சட்டம். அடுத்த வாட்டி இந்த கூட்டத்துக்கு வரவே மாட்டாங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? எங்குமே தங்கலங்க, தூங்கலங்க. நேத்து ஆரம்பிச்சுதுங்க. திருத்தணியை பார்த்தோம். விஷயத்தை முடிக்கணும்னு மனசார நம்ம முயற்சி எடுத்துட்டோம்னா திருத்தணியை சாப்பாடு தூக்கத்தெல்லாம் பெருசா நினைக்க கூடாது. அதாங்க கன்ஃபார்ம் சாவு சாவும்ல. இங்கதான் ஸ்டே. இன்னும் 3 கோயில் பார்க்கணும். கவலைப்படாத. யாரை நம்பி நீ வந்தியோ அவரை கேள்வி கேள். நான் பிறந்தேன். வாழ்க்கை போய்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? முருகா ஒரு வழியை காட்டு முருகா. கடையே மூட்டாங்க விட மாட்டாங்க. பாருங்க எவ்வளவு கடை மூட்டை எல்லாம் தூங்க போயிட்டாங்க. டேய் ஏன்டா டீ வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்றீங்க அவரை? டேய் நீ பண்ணாதீங்கடா. டேய் செஞ்சே வரா. டேய் நான் டீ சாப்பிடலாமா? சரி நான் கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல. முத்தண்ணா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு வாட்டி கேட்குறேன். குடிக்கணும்னா இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிடணும் அப்படியே சாப்பிடுவோம். சாப்பிட போன நேரத்துல பஸ் வந்துச்சு ஏறுனா கண்ணி சாப்பிட சும்மா ஹேஷ்டாக் முத்தன் எனக்கு டீ வாங்கி கொடுப்போம். எரித்திருவோம் மனிதனுக்கு டீ இல்லைன்னா ஜெகத்தினை எரித்திருவேன்றால் பாரத். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஏன்ஸ்டாரா? போங்கடா. வாங்கடா அவர் கூப்பிடுறாரு. அவரே போய் தனியா டீ குடிக்கிறாருடா. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இல்ல நியாயமே இல்லை நீ பண்றது. டீ வாங்கி கொடுக்குறவங்களும் வேணான்ட்ட. டிரைவர் கிட்ட கேட்டேன் 10 நிமிஷம் ஆகுனாரு. அப்ப நான் போய் டீ குடிச்சோம். தாராளமா குடிச்சிட்டு வாங்கினாரு. மதுரையில குடிப்பாராமே டீ. இங்கேயும் குடிப்பா அங்கேயும் குடிப்போம். குடிடா நல்லா குடி. டீ கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா போண்டா வேணுமா உங்களுக்கு? ஸ்பெஷல் போண்டா வாங்க. டைம் 2:30. இப்போ திருப்பரங்குன்றத்தில் இருக்கும். முன்னாடி போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? நடுவில் சண்டால பாவியால் தான் எல்லாம். ஏன்னா முந்தானத்து ஜேர்னி ஆரம்பிச்சுது. விடிய ஒவ்வொரு கோயிலுக்கும் 12 மணி நேரம் ட்ராவலு. எங்கேயுமே தூங்கலை. இப்போது கரெக்டாக 4வது கோயில் திருப்பரங்குன்றம் நிற்கிறோம். நேத்திக்கு பழனி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு தரிசனத்தை பார்த்துட்டோன்னா சிறப்பாக முடிஞ்சிட்டு அப்படியே டக்குன்னு கிளம்ப வேண்டியது தான். ஒரு மண்டபம் கூட இல்லை, ஒரு ஆள் கேட்டிருக்கோம் ரெண்டு. ஏசி ரூம் கூட இருக்குதாங்களா? ஏசி ரூம் கூட இருக்கானா? சரி காட்டுறீங்களா? ஏசி ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுவே புக் பண்ணிக்கலாம். ஓகேயா, ரூம் பெருசாக தான் இருக்கு. You are totally wrong.
ஒரு விச்சி போட்டு படுத்துடலாம் வர நம்ம. ரிசப்ஷன் ஆள் கிடச்சிச்சு. எப்பவுமே ரிசப்ஷன் வெட்டிங் ஆர்டர்லாம் எடுப்பேன். கரெக்டாக எனக்கு அதே ஹாலில் இடம் கிடைக்குது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி படுக்க வேண்டியதான். நல்லா இருக்குது இடம். நல்லா இதுக்கு மேலே வேணாம். இது ரொம்ப தூக்கம் இருக்குது. 2 நாள் ஆகுது. அப்புறம் காலைல பார்ப்போம்.